பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேஷ் இன்க்ளூட், இது வந்து நான் டெல் சி பிளஸ் பிளஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன். நேற்று பார்த்தது வந்து டர்போ சி பிளஸ் பிளஸ். ஸோ இது வந்து நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. stdio.h. ஓகேவா? நெக்ஸ்ட் எப்பவும் போல void main, ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். ஸோ நான் யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறேன். ஸோ ஒரு வேல்யூ மட்டும் யூசர் இருந்து கெட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அப்போ அதுக்கு வந்து இன்ட் ஏ ஸ்கேனப்ல பர்சன்டேஜ் டி கமா ஆம்பகன் ஏ. நெக்ஸ்ட் printf பர்சன்டேஜ் டி கமா ஏ. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்கேனப்பும் பிரிண்டப்பும். என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம ஸ்கேனப் யூஸ் பண்ணும்போது ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஆம்பர்சன் ஏ, ஏவோட வேல்யூ தான் நான் கெட் பண்ண போறேன் அப்படின்னு. அடுத்தது நான் கெட் பண்ண வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப இங்க பிரிண்டப்ல நான் அதை கொடுக்குறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் இங்க கொடுக்குற மாதிரி இங்க வேல்யூ ஆஃப் ஏ இஸ்ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம கொடுக்கோம். the value of a is. ஓகேவா? இதை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ss.c கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுக்கணும். சேவ், எக்ஸிக்யூட் ஃபைல், ரன். நான் இப்ப ஏதாவது இன்புட் கொடுக்கணும், ஏக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்கணும். நான் இப்ப 10ன்னு கொடுத்தேன்னா the value of a is 10 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது வந்து நம்மளே ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு நம்ம பண்ணோம். இதுல வந்து யூசர் கிட்ட இருந்து நான் ஸ்கேனப் மூலமா யூசர் இருந்து ஒரு வேல்யூ கெட் பண்ணி நான் இதுல பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஹேஷ் இன்க்ளூட் இல்லாம எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மாதிரி கூட வச்சுக்கோங்க. வெறுமனே void main puts hi. ஓகேவா? இதை ரன் பண்ணா நமக்கு அவுட்புட் வருமா வராதான்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து printf யூஸ் பண்ணல. அதுக்கு முதல்ல நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம், எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லைன்ல ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் கொடுக்கலனாலும் ரன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ். ஓகேவா? ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணாமையும் நம்மளால ரன் பண்ண முடியும். ஹெடர் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஸோ இப்போ printf ஸ்கேனப் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். நான் இங்க printf யூஸ் பண்ணாததுனால நாங்க யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ மெயின்ல வந்து நான் ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு வந்து void main, இன்னொன்னு வந்து int main. void main இப்ப பார்த்துட்டோம். இப்ப அடுத்து int main வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். hash include stdio.h stdio.h int main கொடுத்தாலே என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், ரிட்டர்ன் 0. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் நார்மலா என்ன எழுதுவோமோ அது எழுதினாலும் போதும். இப்போ int a is equal to 10 நான் வேல்யூ இங்கேயே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு printf percentage d comma a. ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏவோட வேல்யூ 10ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ ரெண்டு மெயின் மெத்தட் இதுதான். ஒன்று வந்து int main, இன்னொன்று வந்து void main. எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னா நீங்க int main யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த சின்டாக்ஸ் எல்லாம் மட்டும் நீங்க மறக்கவே கூடாது. எதுனா hash include stdio.h அதுல செமிகாலன் வைக்கக்கூடாது. அதே மாதிரி int mainக்கு வந்து நான் இங்க செமிகாலன் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா int mainலயும் செமிகாலன் வைக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு செமிகாலன் வைக்கக்கூடாது. மெயின் ஓபன் பண்ணாலே நம்ம வந்து ஓபன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் அப்பவே உடனே போட்டுடணும்.
அதுக்கப்புறமா உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம லாஸ்ட்ல என்ன பண்ணணும், செமிகாலன் கண்டிப்பா வைக்கணும். இதுதான் சின்ன சின்ன டிப்ஸ். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து அடுத்த டாபிக் போலாம். ஓகே. அடுத்தது ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் குடுக்குறேன்ல. இம் இன்ட் ஏ அப்படின்னு குடுக்குறேன்ல, அந்த ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் நேம். அது வந்து நான் வேரியபிள்னு சொல்லுவேன். ஸோ ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணக்கூடியது வேரியபிள்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் குடுப்பேன். ஸோ இப்ப வாய்ட் சம் அப்படின்னு குடுத்துருக்கேன்னா, ஸோ அப்ப அந்த வாய்ட் சம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அந்த ஃபங்ஷனுக்கான நேம். அது மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம குடுக்கக்கூடிய நேம் தான். வேரியபிள்ஸ்க்கோ, இல்ல ஸ்ட்ரக்சர்ஸ்க்கோ, இல்ல ஃபங்ஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம வந்து நேம் அசைன் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னா என்னன்னா, இந்த இந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து சி புரோகிராமிங்க்கு வேணும்னு அவங்களே வந்து புக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம இதுவரைக்கும் என்னென்னலாம் பார்த்திருக்கோம்? வாய்ட் பார்த்திருக்கோம். வாய்ட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்ட் யூஸ் பண்ணோம். இன்ட் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து போக போக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டபுள், எல்ஸ், பிரேக் இதெல்லாம் வந்து இவங்க டிஃபால்ட்டா புக் பண்ணிட்டாங்க. இது வந்து சி புரோகிராமிங்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுட்டாங்க கீவேர்ட்ஸா. இத வந்து நான் எடுத்துட்டு போய் வேரியபிள் நேமா குடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்ட் கேர் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு குடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடுக்கக்கூடாது. ஏன்னா கேர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப்புக்கான நேம். டேட்டா டைப். அது ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்ட வந்து நீங்க வந்து புரோகிராம்ல போய் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? புரோகிராம்ல வேரியபிளா யூஸ் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேமாவோ, இல்ல ஐடென்டிஃபையராவோ நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து டேட்டா டைப்ஸ் போலாம். டேட்டா டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பிரைமரி அண்ட் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். இன்னொன்னு வந்து டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ். இன்னொன்னு வந்து யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் இருக்கு. பிரைமரி அண்ட் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர், இன்ட், ஃப்ளோட், வாய்ட் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடியது தான் வந்து பிரைமரி அண்ட் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இப்போ இன்ட்னா அதுக்கு வந்து சைஸ் வந்து 2 பைட்ஸ். அப்புறம் ஃப்ளோட்னா 4 பைட்ஸ். ஃப்ளோட்டும் டபுள்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்னா அதோட டெசிமல் பாயிண்ட் வந்து 6 டெசிமல் பிளேஸஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஆனா டபுள் அப்படிங்கிறது சேம் ஃப்ளோட் மாதிரி தான். ஆனா இது வந்து 15 டெசிமல் பிளேஸஸ் வரைக்கும் நமக்கு அலோவ் பண்ணும். இதான் வந்து ஃப்ளோட்டுக்கும் டபுள்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேரக்டர். கேரக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கேரக்டர்னா ஒரே ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங் மட்டும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கெட் பண்றது தான் வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ். இது வந்து டிரைவ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப், ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன். ஸோ இதெல்லாம் வந்து இந்தந்த டைப்ஸ் எல்லாம் இருக்கு. இத நம்ம ஒரு டைப்ஸா ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் என்ன பார்த்தோம் நம்ம? இன்டிஜர் யூஸ் பண்றது பார்த்தோம். ஓகே. இங்கே கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். printf integer %d, a. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட்ல நான் ஏதாவது ஒரு வேல்யூ குடுக்கணும். ஸோ ஃப்ளோட்னா என்ன சொன்னா, ஒரு ஆவரேஜ் வச்சுக்கோங்கன்னு சொன்னேனா, ஸோ அப்போ வந்து 45.3 ஃப்ளோட். கேரக்டர். கேரக்டர் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர். ஏ. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். டபுள் வேணும்னா கூட டபுள் குடுத்துக்கலாம். சரி. இந்த கேரக்டருக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் வைக்கணும்ல. கேரக்டர் எஸ். அது மாதிரி ஃப்ளோட்டுக்கு வேரியபிள் நேம் வந்து பி. ஸோ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10, ஃப்ளோட் பி இஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ, கேரக்டர் எஸ் இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். டபுளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். டபுளுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். டபுளுக்கு டீன்னு கொடுத்துக்கலாமா? டி இஸ் ஈக்குவல் டு இது கூட எஸ்டின்னு கொடுத்துக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஏபிசிடின்னு வரும். ஓகே. டபுளுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ 5.6784 அந்த மாதிரி ஏதாவது சம்திங் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். printf the float value.
ஃப்ளோட் வேல்யூக்கு பெர்சன்டேஜ் எஃப்னு கொடுக்கணும். இன்டீஜருக்கு பெர்சன்டேஜ் டின்னு கொடுத்தோம். ஃப்ளோட் வேல்யூக்கு பெர்சன்டேஜ் எஃப் கமா ஃப்ளோட் வேல்யூ என்ன டி. நெக்ஸ்ட் printf the character வேல்யூக்கு பெர்சன்டேஜ் சி கமா சி. the double value வேல்யூக்கு பெர்சன்டேஜ் எல்எஃப் எல்எஃப் அதோட வேரியபிள் நேம் டி. இது எல்லாமே வந்து ரன் பண்ணுங்க. கம்பைல் செமிகோலன் எக்ஸ்பெக்டட் ஏதோ ஒரு இடத்துல செமிகோலன் போடல. இங்க டபுள்க்கு செமிகோலன் போடுங்க. ஓகே, இது எல்லாமே இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ எல்லாமே எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைன்ல வேணும் அப்படிங்கிறப்ப இங்க பெர்சன்டேஜ் பக்கத்துல /n கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? the value of the integer வந்து 10, float value வந்து கொடுத்துருக்காங்க, கேரக்டர் ஏ என்னவோ அதை பிரிண்ட் ஆகுது, டபுள் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதான் வந்து டேட்டா டைப்க்கான சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ இதை வச்சு நம்ம இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் போடலாம். ஒரு ஸ்டூடெண்டோட நேம், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் மார்க்ஸ் கெட் பண்ணிட்டு அதுக்கு டோட்டல் போட்டுட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஓனா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா?